உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மழையின் தாக்கம் இனி எப்படி இருக்கும் என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ஹேமச்சந்திரன் சார் வணக்கம். தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இந்த மழையினுடைய தாக்கம் அடுத்த கட்டமாக எவ்வாறு இருக்கும்? அதாவது தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வருகிறது. இது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பாக் நீரிணைப்பு கடல் பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இது நகர்ந்து சற்று வலுவடைவதற்கும் அதே இடத்தில் குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு மையம் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் விளைவா தமிழகத்துல இன்று காலை முதல் பரவலாக மிதமான மழை தொடங்கி இருக்கு. இன்று இரவு முதல் மழையின் தீவிரம் அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல பரவலா பல இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள்லையும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். அவ்வப்போது கனமழையாக இருக்கும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹேமச்சந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.